முபஸ்மிலன் முஹம்திலன் முசல்லியன் முசல்லிமா. ஜூம் தொழில்நுட்பத்தினூடாக இணைந்திருக்கும் அன்பு சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குதுபு ஜமான் அஷ்ஷேக் அப்துஸ்ஸமீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களின் செல்வ புதல்வர் அஷே முஹம்மது நாயகம் அன்னவர்களை பற்றி பேசும்படி கேட்கப்பட்டதற்கு இணங்க அன்னவர்களுடன் தொடர்புடைய சில செய்திகளை கூறி காட்டுகின்றேன். ஒரு நாள் சங்கைக்குரிய எங்களுடைய ஷேக் நாயகம் அஷே முஹம்மது நாயகம் அன்னவர்கள் முரீதீன்களின் சிலரிடம், எங்களுக்கு கருப்பு நிற ஆண் ஆடு ஒன்று தேவை, எங்காவது இருந்தால் வாங்கி வருமாறு கூறினார்கள். அவர்கள் பல பகுதிகளுக்கு சென்றும் அந்த முரீதீன்களால் அந்த ஆட்டை, அவர்கள் சொன்ன வர்ணிப்பில் உள்ள அந்த ஆட்டை தேடியும் அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படி இருக்கும் போது அந்த முரீதீன்கள் இந்த விஷயத்தை, அதாவது ஆடு எங்கும் தேடியும் கிடைக்கவில்லை என்ற செய்தியை ஷேக் நாயகம் அன்னவர்களிடம் வந்து அந்த முரீதீன்கள் கூறினார்கள். அப்பொழுது ஷேக் நாயகம் அன்னவர்கள் முரீதீன்களின் முக்கியமான ஒருவரை அழைத்து இப்பொறுப்பை ஒப்படைக்கிறார்கள். பின்னர் அவரும் சென்று பல ஆட்டு மந்தைகளில் தேடியும் ஷேக் நாயகம் அன்னவர்கள் சொன்ன வர்ணிப்பில் உள்ள அந்த ஆடு கிடைக்கவில்லை. இந்த விஷயத்தை மீண்டும் ஷேக் நாயகம் அன்னவர்களிடம் வந்து அந்த முரீது முறையிட்டார். பின்னர் ஷேக் நாயகம் அன்னவர்கள் ஒரு கட்டளை இடுகிறார்கள். அதாவது அவர்களுடைய ஒரு ஹாதிமையும் அழைத்து அந்த முக்கியமான முரீதையும் சேர்த்து 2 பேருமாக சென்று மக்கொன என்ற ஊருக்கு சென்று பள்ளி ரோடில் இருக்கும் 1வது வீட்டிலிருந்து தொடங்கி 6வது இருக்கும் வீட்டில் எங்களுக்கான ஆடு இருக்கும், அதை அன்பளிப்பாக அல்ல பணம் கொடுத்து வாங்கி வருமாறு கூறினார்கள். அதற்குரிய தொகையையும் கொடுத்து அனுப்பி வைக்கிறார்கள். பின்னர் 2 பேருமாக சென்று ஷேக் நாயகம் அன்னவர்கள் சொன்ன அடையாளத்தின்படி அந்த வீட்டை கண்டுகொள்கிறார்கள். பின்னர் உரிமையாளரை சந்தித்து, உங்களிடம் ஆடுகள் விற்பனைக்கு உண்டா என கேட்க, ஆம் என்று கூறி 2 பேரையும் அவர் ஆட்டு மந்தை இருக்கும் இடத்திற்கு அழைத்து சென்று ஆடுகளை காண்பிக்கின்றார். அப்போது ஆட்டு மந்தையை அவர்கள் பார்வையிட்டதும் என்ன ஆச்சரியம்! 2 பேரும் கண்ட அதிசயம்! உள்ளத்தில் இன்னும் நம்பிக்கை அதிகரித்து பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய ஷேக் நாயகம் அன்னவர்கள் ஆர்வத்தோடு கேட்டது போல பல ஆடுகளுக்கு மத்தியில் இருந்த அந்த கருப்பு நிற ஆண் ஆட்டை கண்டதும் இருவரும் பெரும் வியப்படைந்தார்கள். பின்னர் அந்த ஆட்டு மந்தையின் உரிமையாளரிடம் சென்று, எங்களுக்கு அங்கே இருக்கும் அந்த கருப்பு நிற ஆண் ஆடுதான் வேண்டும், அதன் விலை என்ன என்று கேட்டார்கள். அதற்கு உரிமையாளரோ, இந்த மந்தையில் இருக்கும் வேறு எந்த ஆட்டை கேட்டாலும் நான் உங்களுக்கு விற்கிறேன், தருகிறேன், ஆனால் இந்த ஒரு கருப்பு ஆட்டை மட்டும் கேட்காதீர்கள், அது விற்பனைக்கு உரியது அல்ல என்று கூறினார். மேலும் அவர் விளக்குகையில் அந்த உரிமையாளர் சொல்லுகின்றார், நான் இந்த ஆட்டை வேர்விலை புகாரி தகியாவுக்கு கொடுக்க வைத்திருக்கிறேன். காரணம், இந்த ஆட்டின் தாய், அது ஈன்ற குட்டிகள் எல்லாம் இறந்து விட்டன. அதனால் இந்த ஆட்டை நேர்ச்சை வைத்து வளர்த்து வருகிறேன். அதன்படியே இது உயிர் பிழைத்து வளர்ந்து வருகிறது. எனவே இதை தர முடியாது என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார். என்ன செய்வதென்று அறியாது திகைத்த அந்த 2 முரீதுகளும் ஷேக் நாயகம் அன்னவர்களிடம் வந்து நடந்த விஷயங்களை கூறினார்கள். அதை கேட்ட ஷேக் நாயகம் அன்னவர்கள், அப்படியானால் அந்த ஆட்டு மந்தை உரிமையாளரை இங்கே அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார்கள். பின்னர் மீண்டும் அந்த 2 பேருமாக சென்று அந்த உரிமையாளரிடம் ஷேக் நாயகம் அன்னவர்களின் அழைப்பை கூறினார்கள். அவரும்
அந்த அழைப்பை ஏற்று சேகநாயகம் அன்னவர்களை சந்திப்பதற்காக வந்தார்கள். அப்போது சேகநாயகம் அன்னவர்கள் அந்த மனிதரிடம், உங்களிடம் இருக்கும் அந்த கருப்பு நிற ஆண் ஆட்டை எங்களுக்கு தர வேண்டும், அதற்குரிய பணத்தையும் நாங்கள் தருவோம், நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார்கள். மேலும் உங்களிடம் இருக்கும் ஆடுகளில் ஒன்றை நேர்ச்சையாக கொடுத்து கொள்ளுங்கள் என்றும் கூறினார்கள். அந்த மனிதரும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த ஆட்டை கொடுத்துவிட்டு சேகநாயகம் கொடுத்த பணத்தொகையையும் பெற்றுக்கொண்டு சென்று விட்டார். பின்னர் சேகநாயகம் அன்னவர்கள் அவர்களுடைய வீட்டிலே அந்த கருப்பு ஆட்டை அன்பாக வளர்த்து ஒரு வருடத்துக்கு பின்னர் அதை குர்பானி கொடுத்து ஏழை எளிய மக்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார்கள் என்ற செய்தி அவருடைய வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. குறிப்பிட்ட அந்த ஆட்டையே வாங்கி அதை வளர்த்து குர்பான் கொடுத்ததுடைய தாத்பரியம், இரகசியம் என்ன என்பதை அறிய முடியாத பொக்கிஷமாக இருப்பதாகவே கூறப்படுகிறது. இவ்வாறு அவர்களுடைய பல விஷயங்களை மக்களால் புரிந்து கொள்ள முடியாமல் போனது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாகும். அதுபோன்று சேகநாயகம் அன்னவர்கள் தங்களுக்கு தேவையான ஆடு அது எங்கே இருக்கிறது என்பதையும் அவருடைய கராமத்தினால் அறிந்திருந்தார்கள் என்பதையும் இந்த சம்பவத்தின் மூலம் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் அனைவர்களாலும் அன்பாக வாப்பாங்க என்று அழைக்கப்பட்ட ஷேக் முகம்மது நாயகம் அன்னவர்களுடைய ஒரு செய்தியில் சொல்லப்படுகிறது. அதாவது, காலி கோட்டையை பிறப்பிடமாகவும் வேர்விலை மருதானையை வசிப்பிடமாகவும் கொண்ட ஒரு மனிதர். அவர் வாப்பாங்களோடு கொஞ்சம் பழக்கமுள்ள ஒரு ஆள். அவர் புகாரி கந்தூரி தமாமுக்கு செல்வதற்கு ஆசைப்பட்டு வருகின்ற பொழுது கந்தூரி நீயத்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் அவருக்கு தோன்றியது. அப்போது வீட்டில் வைத்து அவருடைய மனைவியிடம், அதிகமான நீயத்துக்களை எடுத்துக்கொண்டு வர வேண்டுமானால், அதாவது முதலாவது சகனில்தான் இருக்கணும், அப்படி இருந்தால்தான் அதிகமாக நியத்துக்களை எடுத்து வரலாம் என்று சும்மா கூறிவிட்டு புகாரி தமாம் நிகழ்வுக்கு செல்கின்றார். அவர் உள்தக்கியாவுக்கு வெளியே போய் அமர்ந்தார். அப்போது அங்கு சாட்டப்பட்ட ஒருவர் அவரை கண்டு உள்தக்கியாவுக்கு உள்ளே அவரை இருப்பாட்டுகின்றார். பின்னர் கடைசியாக நாசா வைக்கப்படும் போது அனைவர்களும் 5 பேர்களாக அமர்ந்தார்கள். அப்பொழுது முதலாவது சகன்ல 4 பேர்கள் தான் இருந்தார்கள், ஒருவர் குறைவாக இருந்தது. அப்பொழுது அங்கே சாட்டப்பட்ட ஒருவர் இந்த மனிதரை எழுப்பி அந்த முதலாவது சகனுக்கு இருப்பாட்டினார். அப்பொழுது இவருக்கு பெரும் ஆச்சரியமாக இருந்தது. ஏன், அவர் வீட்டிலிருந்து வருகின்ற பொழுது சும்மா வீட்டிலே சொல்லிவிட்டு வந்தது, அதாவது முதலாவது சகன்ல இருந்தால்தான் அதிகமாக நியத்து எடுத்துக்கொண்டு வரலாம் என்று சொல்லிவிட்டு வந்தாரே, அது ஞாபகத்துக்கு வருகிறது. அவருடைய அந்த தேவை இப்போது நிறைவேறுவதை கண்கூடாக காண்கிறார். அவர் ஏதோ சும்மா சொல்லிவிட்டு தான் வந்தார், ஆனால் அது இப்பொழுது நிறைவேறுவதை கண்டு ஆச்சரியம் அடைகிறார். அவர் அதை நினைத்தும் கூட பார்த்திருக்கவில்லை. ஏன், அந்த பெரும் ஜன திரளுக்கு மத்தியில் இவ்வாறு முதலாவது நார்சா சகனில் இருக்க கிடைக்கும் என்பதை அவர் எதிர்பார்க்கவே இல்லை. பின்னர் அதாவது நார்சா வைக்கப்பட்டு பிஸ்மில்லா சொன்னதன் பின்னால் எல்லோரும் சாப்பிட ஆரம்பிக்கிறார்கள். அந்த சகனில் இருந்தவர்கள், முதலாவது சகனில் இவரோடு இருந்தவர்கள் கொஞ்சம் போன்று நியத்துக்களை மட்டும் எடுத்துக்கொண்டதன் பின்னர் சாப்பிட ஆரம்பித்தார்கள். பின்னர் அங்கு வைக்கப்பட்டிருந்த அந்த முழு கோழியையும் எடுத்து துண்டு துண்டாக பிச்சு சகன்ல போடுவதற்கு அவர்கள் முற்பட்ட பொழுது அந்த கோழியை பிக்க முடியாமல் கடினமாக இருந்தது, அதாவது பிக்க முடியாமல் இருந்தது. அப்போது அங்கிருந்த அந்த 4வரும்
அவர்களாக விரும்பி அந்த முழு கோழியையும் இந்த மனிதருக்கே கொடுத்து விட்டார்கள். எனவே அவர் அந்த கோழியையும் சேர்த்து அதிகமான நியத்துக்களுடன் வீடு வந்து சேர்ந்தார். பின்னர் மகரிபு தொழுகைக்கு பின்னால் இவர் ஷேகு நாயகத்தை சந்திக்க வேண்டும் என்ற ஆசையில் பாப்பாங்களை சந்திப்பதற்கு மீண்டும் புகாரி தக்கியாவுக்கு சென்று அவருடைய வீட்டுக்கு முன்னால் நின்றார்கள். ஷேகு நாய மன்னவர்களும் அப்பொழுதுதான் தக்கியாவிலிருந்து வீட்டுக்கு வந்திருந்தார்கள். மகரிபுடைய நேரம். கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் ஷேகு நாய மன்னவர்களை சந்திக்கும் வாய்ப்பு இவருக்கு கிடைக்கிறது. இவர் கேட்டுக்கு உள்ளே போன உடனேயே எதுவும் பேசுவதற்கு முன்னால் பாப்பாங்க என்ன செய்தார்கள், உள்ளே போய் இன்னும் ஒரு கோழியை எடுத்து கொண்டு வந்து இவரின் கையில் கொடுத்து விட்டு, இதையும் கொண்டு போய் பசியாருங்கள், அதுபோல் காலையில் களரியில் எடுத்த கோழியையும் சாப்பிட்டு பசியாருங்கள் என்று அவர்களே கூறினார்கள். காலையில் களரியில் கோழி எடுத்த செய்தியை அவர்களுக்கு வெளிப்படையாக யாரும் சொல்லவும் இல்லை. எனினும் அதை கூட வாப்பாங்க தங்களுடைய கராமத்தினாலே அறிந்து கொண்டார்கள். இவர் எதுவுமே சொல்லவில்லை என்றாலும் வாப்பாங்க அதையும் அறிந்திருந்தார்கள். பின்னர் அவர் அந்த கோழியை எடுத்துக்கொண்டு வீடு செல்கிறார். காலையில் அந்த கோழி இரண்டையும் எடுத்து அவர்கள், அதாவது வாப்பாங்க உடுத்த கோழியையும் களரியில் எடுத்த கோழியையும் எடுத்து அவர்கள் சாப்பிடுவதற்கு முற்பட்ட பொழுது, காலையில் அதாவது புகாரி தமாம் அன்று காலையில் களரியில் எடுத்த கோழி, அதாவது பிச்சு எடுப்பதற்கு முடியாமல் போன அந்த கோழி அதை எதுவும் செய்யாமலேயே முழு கோழியும் மீனை விட சொட்டாக மெதுவாக இருந்ததை கண்டு ஆச்சரியமடைந்தார் என்பதாக இந்த செய்தியிலே சொல்லப்படுகிறது. இந்த நிகழ்வு பல படிப்பினைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. அதாவது தக்கியாவுக்கு நாம் செல்லுகின்ற பொழுது அது துனியாவுடைய ஹலாலான தேவையாக இருந்தாலும் சரி, அல்லது மறுமையினுடைய தேவைகளாக இருந்தாலும் சரி, நாம் நல்ல நீயத்துடன் எங்களுடைய தேவைகளை நாடி செல்லுகின்ற பொழுது நிச்சயமாக அவைகள் நிறைவேற்றப்படும். மேலும் எங்களுடைய ஷேகுமார்கள் எங்களுடைய துனியாவுடைய தேவைகள், மறுமையின் தேவைகள் என எல்லாவற்றையும் அறிந்தவர்களாகவும் பார்த்தவர்களாகவும் கேட்டவர்களாகவும் இருக்கின்றார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு முறைந்து ஷேகு நாயகம் அன்னவர்களிடம் தனக்கு திருமணம் பேச இருப்பதை பற்றி ஷேகு நாயகம் அன்னவர்களிடம் தெரிவிக்க சென்றார். அப்போது அந்த முரீதை பார்த்து வாப்பாங்க சொன்னாங்க, உனக்கு முதலாவதாக ஒரு திருமணம் பேசி வருவார்கள், ஆனால் அது உனக்கு சரி வராது. இரண்டாவதாக உனக்கு ஒரு திருமணம் பேசி வருவார்கள், அதுதான் உனக்கு சரி வரும் என்று சொல்லி அனுப்பினார்கள். அது போன்றே அந்த முரீதுக்கு முதலாவதா ஒரு திருமணம் பேசி வரப்படுகிறது, ஆனால் அது சரியாகவில்லை. பிறகு இரண்டாவதா ஒரு திருமணம் பேசி வருகிறது, அந்த திருமணம் தான் அவருக்கு சரியாக அமைந்தது. ஏன், வாப்பாங்க சொன்னதன் பிரகாரம் இரண்டாவதாக பேசி வரப்பட்ட அந்த திருமணத்தை அவர் தேர்ந்தெடுத்தார். இதனால் அவர் கடைசி வரையில் சந்தோஷமாக நிம்மதியாக குடும்பத்தோடு வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. அதுபோன்று வாப்பாங்கட இன்னும் ஒரு செய்தியில சொல்லப்படுகிறது. அதாவது வேர்விலை புகாரி தக்கியாவில் வளமையாக கோக்கி வேலை செய்யும் ஒருவர், சமையல் வேலை செய்யும் ஒருவர் இருந்தார். வளமையாக அவர்தான் நாசாக்களை ஆக்குவதில் ஈடுபடக்கூடியவர். இப்படி இருக்குகின்ற பொழுது வாப்பாங்க ஒரு நாள் அந்த கோக்கியை பார்த்து சொன்னார்கள், நாங்கள் புதிதாக ஒரு கோக்கியை நியமிக்க இருக்கின்றோம், எனவே நீ தக்கியாவை அனுசரித்து நடந்து கொள்,
தக்கியாவும் உன்னை அனுசரித்து நடக்கும் என்று சொன்னார்கள். பாப்பாங்க சொன்னதை போன்று அந்த கோக்கியும் அதை பொருந்திக் கொண்டார். பின்னர் சில காலங்களுக்கு பிறகு புதிதாக நியமிக்கப்பட்ட அந்த கோக்கி இடையிலேயே விட்டு சென்று விட்டார். பின்னர் மீண்டும் வாப்பாங்க முன்னர் கோக்கியாக பணிபுரிந்த அவருக்கு அந்த பொறுப்பை மீண்டும் கொடுத்தார்கள் என்றும் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அதாவது ஷேகுமார்களுடைய விஷயத்துல நாங்க பொறுமையாக இருந்தால் எங்களுக்கு அதிலே வெற்றி இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த இடத்தில் சிந்தனை செய்து கொள்ள வேண்டும். ஏனெனில் ஷேகுமார்கள் எங்களை பல விதத்திலும் சோதனைக்கு உள்ளாக்குவார்கள். அப்படியான நேரத்தில் நாங்கள் பொறுமையாக இருந்து அதை ஏற்றுக்கொள்வதுதான் எங்களுக்கு சிறந்ததாகும் என்பதை நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். மேலும் வாப்பாங்க தங்கள் நல்லுபதேசங்களில் பல விடயங்களை முரீதீன்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஒரு தடவை சொன்னார்கள், இந்த காலம் வழிகேடுகள் நிறைந்த காலமாகும். எனவே வழிகேடர்கள் உடைய புத்தகங்கள் அது அரபியில் இருந்தாலும் அல்லது வேறு எந்த பாஷையில் இருந்தாலும் அவைகளை பார்க்க கூடாது. ஏனென்றால் பலவீனமான ஈமான் உள்ளவர்கள் அதை பார்த்து விட்டு வழிகட்டு போவார்கள். எனவே இந்த வழிகேடுகளை தேடி போக வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு தரப்பட்ட அமல்களை நாங்கள் போதுமாக்கிக் கொண்டாலே எங்களுக்கு போதும் என்று கூறினார்கள். இன்னும் அன்னவர்கள் ஒரு நாள் ராத்திபுல் ஜீலானி மஜ்லிஸின் நிறைவில் தங்கள் நல்லுபதேசத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள், தக்கியா பெருமை அடிக்க கூடிய இடம் அல்ல, மாறாக மஹப்பத்தும் வழிபாடும் நிறைந்த இடமாகும். எனவே தக்கியாவில் உள்ளொன்று புறமொன்று வைத்து நடக்க கூடாது. வழிபாட்டிலும் மஹப்பத்திலும் உள்ளும் புறமும் ஒன்றாக இருக்க வேண்டும். தக்கியாவில் எவ்வளவு சுத்தி பார்த்தாலும் அங்கு எவ்வித பிதுஅத்துக்களும் நூதனங்களும் எதுவும் இல்லை. அனைத்தும் எங்களுக்கு ஹக்கானதாக உண்மையானதாக வைக்கப்பட்டுள்ளன என்று கூறினார்கள். இன்னும் அவர்கள் ஒரு தடவை பிள்ளைகளுக்கு நல்லுபதேசம் செய்யும் போது கூறுகின்றார்கள், வறண்ட பூமியில் நாட்டப்பட்ட கட்டை நிலத்தில் ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கும். அதை இலகுவாக பிடுங்கி எடுக்க முடியாது. அதை பிடுங்க முற்பட்டாலும் அது உடைந்து போகுமே தவிர பிடுங்கப்பட்டு வராது. இதை போன்றுதான் ஒரு முரீதானவன் தன் தரீக்கத்தில் நிலையாக உறுதியாக நிற்க வேண்டும். முனாஃபிகீன்கள் நயவஞ்சகர்கள் சேற்றில் நாட்டப்பட்ட கட்டையை போன்றவர்கள். சேற்றில் நாட்டப்பட்ட கட்டை அது அசைக்கும் திசையை நோக்கி அதுவும் அசைந்து கொள்ளும். அங்காலையும் அசைத்தால் அங்கால் அசையும், இங்கால் அசைத்தால் இங்கால் அசையும், வலதுபுறம் அசைத்தால் வலதுபுறத்துக்கு அசையும், இடதுபுறம் அசைத்தால் இடதுபுறத்துக்கு அசையும். முனாஃபிகீன்கள் இப்படித்தான் இருப்பார்கள். ஒரு தரீகாவில் ஒரு ஷேக் நாயகத்துக்கு கட்டுப்பட்டு உறுதியாக நிற்க மாட்டார்கள். இவ்வாறு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற பல நல்லுபதேசங்களை கூறி முரீதீன்களை நல்வழிப்படுத்தியவர்களே அனைவர்களாலும் வாப்பாங்க என்று அன்பாக அழைக்கப்பட்டு வரும் எங்களுடைய நாயகம் அஷேக் முஹம்மது நாயகம் வலியுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள். எனவே இவைகளை புரிந்து எங்களுடைய ஷேகுமார்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாகவும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.